புதுச்சேரியில் உணவு விடுதியில் திருடிய கும்பல் போலீசாரிடம் சிக்கிய நிலையில் அவர்கள் பிரபல பைக் திருட்டு கும்பல் என்ற அதிர்ச்சி தகவல் விசாரணையில் அம்பலமானது. 3 மாநில திருடர்கள் குழு அமைத்து கொள்ளையடித்து வந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்தவர் தங்கப்பாண்டி. இவர் புதுச்சேரி காமராஜ் சாலையில் உள்ள தலப்பாக்கட்டி பிரியாணி உணவு விடுதியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 12ஆம் தேதி இரவு இவர் வழக்கம் போல் உணவு விடுதியை மூடிவிட்டு சென்றார். மறுநாள் காலை வந்து பார்த்தபோது உணவு விடுதியில் சர்வர் அறை ஜன்னல் உடைக்கப்பட்டு கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது 2 செல்போன்கள், கம்ப்யூட்டர் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் பொருட்களை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. தங்கப்பாண்டி ஆதாரங்களோடு தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். 2 நாட்களுக்கு முன் இரவு லட்சுமி நகர் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மது போதையில் 3 பேர் ஒரே பைக்கில் சென்று கொண்டிருந்தனர். அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரடாக பதிலளித்துள்ளனர். ஹோட்டலில் திருடிய மர்ம நபர் கழுத்தில் அணிந்திருந்த அதே கயிறு போல் அந்த நபர் அணிந்திருந்ததால் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மூவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. பிடிபட்டவர்களில் ஒருவர் சென்னை திரிசூலம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராம். இவர் 2 மாதத்திற்கு முன்பு புதுச்சேரி வந்து இனிப்பு கடை ஒன்றில் பணியாற்றி வந்தார். இரவில் மது அருந்தும் போது பெங்களூருவைச் சேர்ந்த ஜெகன் மற்றும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த வசந்த் ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டது. இதில் வசந்த் ஏற்கனவே ஆட்டோ திருடிய வழக்கில் சிக்கியுள்ளார். அவரது யோசனையின்படி வாகன ஓட்டிகள் அஜாக்கிரதையாக சாவியுடன் விட்டுச் செல்லும் வாகனங்களை திருட மூவரும் முடிவு செய்தனர். அதன்படி புதுச்சேரி நகர் பகுதிகளான லாஸ்பேட்டை, தன்வந்திரி நகர், ரெயின்போ நகர் ஆகிய இடங்களில் சாவியுடன் நின்று கொண்டிருந்த 2 சக்கர வாகனங்களை திருடி வந்துள்ளனர். இந்த கும்பல்தான் கடந்த 13ஆம் தேதி குடிக்க பணம் இல்லாததால் உணவு விடுதியின் ஜன்னலை உடைத்து பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதன் மூலம் திருட்டு வழக்கில் கைதானவர்கள் பிரபல பைக் திருட்டு கும்பல் என்பது விசாரணையில் அம்பலமானது. 3 பேரையும் கைது செய்த போலீசார் 3 இருசக்கர வாகனங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.